ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. बावरे कना सवरा संदारु सेदेरे छे, पूरन प्रभु चिगरे सदा मुखे. अभिचो सांदी 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 तदिको करा सबरा तुम्बानु से சாந்தி. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, அருமையான நாளுக்காக கோடான கோடி நன்றி இயேசுவே. தகப்பனே, இறை வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அடிமையின் நாவில் இருந்து கொண்டு பேசும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அவமானத்திற்கு பதிலாக என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எசாயா 61வது அதிகாரம் 7வது வசனத்தை படியுங்க. அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள், அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் 2 மடங்காகும், முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டால் அவமானத்திற்கு பதிலாக 2 பங்கு நன்மை அடைவீர்கள், அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள், நாட்டில் உங்கள் செல்வம் 2 மடங்காகும், உங்கள் மகிழ்ச்சி பூரணமடையும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், உங்களுக்கு கிடைக்க போகும் கைமாறு மிகுதியாகும் என்று சொல்கிறார் நம் ஆண்டவர். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம், அடித்து உதைத்து துன்புறுத்தப்படலாம், உங்கள் உடைமைகளையும் உரிமைகளையும் அபகரித்து கொள்ளலாம், உங்கள் மீது இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி வீண் பழி சுமத்தி சிறையில் அடைக்கலாம், கொலையும் செய்யலாம். பிரியமானவர்களே, உங்களை துன்புறுத்துவர்கள் திருச்சபையை கட்டி எழுப்புவதாகவோ அல்லது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதாகவோ நினைத்து கொண்டு தலை நிமிர்ந்து நடக்கலாம். அஞ்சாதீர்கள், உங்களுக்கு கிடைக்க போகும் பேரின்பத்தை நினைத்து மகிழ்ந்து களி கூறுங்கள். Praise the Lord. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டால் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். இன்மைக்குரிய ஆசீர்வாதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே உரிமை சொத்தாகவும் தூய ஆவியார் அருளும் கொடைகளையும் வரங்களையும் கனியையும் தானமாகவும் பெருந்திரளான ஆத்துமாக்களை
பரிசாகவும் பெற்றுக்கொள்வீர்கள். மறுமைக்குரிய ஆசீர்வாதமாக நித்திய பேரின்ப வீட்டை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக உங்கள் பெற்றோரும் குடும்ப நபர்களும் உற்றார் உறவினர்களும் உங்களோடு உண்டு மகிழ்ந்த நண்பர்களும் உங்களை வெறுக்கலாம், உங்களை வீட்டை விட்டே துரத்தலாம், உங்களுக்கு சேரக்கூடிய பங்கை கொடுக்க மாட்டோம் என்று கூட சொல்லலாம். பிரியமானவர்களே, உங்கள் கூட பணி செய்கிற சக ஊழியர்கள் காரணம் இல்லாமல் உங்களை வெறுக்கலாம், இழிவாக பேசலாம், ஓரங்கட்டலாம். அஞ்சாதீர்கள், விசுவாசத்தில் வேரூன்றி இருங்கள். Praise the Lord. Praise the Lord. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து உங்களை பாதுகாப்பார். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அவர் உங்கள் கூடவே வருவார். பிரியமானவர்களே, ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் பட்ட அவமானத்திற்கு பதிலாக அவரே ஆசியாகவும் ஒப்பற்ற செல்வமாகவும் இருப்பார். Praise the Lord. Praise the Lord. நடந்த ஒரு நிகழ்வு. வாலிபர் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக அவருடைய பெற்றோர் அவரை நைய புடைத்து வீட்டை விட்டே விரட்டி விட்டார்கள். வருடங்கள் கடந்தோடின. ஒரு நாள் அவருக்கு செய்தி இப்படியாக வருகிறது: உன் தந்தை நோய்வாய்ப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் கைகால்கள் செயலற்று பேச்சு இழந்து படுத்த படுக்கையாகிவிட்டார் என்று. இந்த வாலிபன் தன் தந்தையை பார்ப்பதற்காக கடந்து வருகின்றார். அவருடைய கட்டிலுக்கு அருகில முழந்தாளிட்டு ஏராளம் கண்ணீர் சிந்தி, நல்ல இயேசுவே, என் தகப்பனை சுகப்படுத்தும் ஐயா, அவர் உமக்கு சாட்சியாக இருப்பார் என்று சொல்லி கண்ணீர் சிந்தி கதறி அழுது செபித்தார். ஆண்டவரும் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவருடைய தகப்பனை சுகப்படுத்தினார். படுத்த படுக்கையாக இருந்த தந்தை எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, முழு குடும்பமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள் என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்டு அவரை பின்பற்றினார்கள். பிரியமானவர்களே, இந்த வாலிபன் அடைந்த அவமானத்திற்கு பதிலாக தந்தைக்கு சுகம் கிடைத்தது. குடும்பம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை உண்மையான இரட்சகராக விசுவசித்து ஏற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, அந்த வாலிபன் அடைந்த அவமானத்திற்கு பதிலாக 2 மடங்கு நன்மையை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படியுங்க. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடித்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காகவோ அல்லது நற்செய்தியை வல்லமையாக பறைசாற்றிய காரணத்திற்காகவோ நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டால், என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், என் பெயரை கெடுத்து விட்டார்கள், என்னை அடித்து உதைத்து விட்டார்கள் என்று சொல்லி ஏராளம் கண்ணீர் வடித்து கதறி அழாதீர்கள், புலம்பி தீர்க்காதீர்கள். பிரியமானவர்களே, பழி வாங்க வேண்டும் என்று துடிக்காதீர்கள். மாறாக உங்களுக்கு தீமை செய்தவர்களை நீங்கள் மன்னித்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். காரணம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் கோதுமை மணியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய மிகுந்த பலன் தராது. மண்ணில் விழுந்து மடியும் பொழுது ஏராளம் பலன் தரும். Praise the Lord. Praise the Lord. ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு இயேசு கிறிஸ்துவை போல கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும், கோதுமை மணிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் மடிந்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் இறை அரசை கட்டி எழுப்ப முடியும். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த உலகம் தற்காலிகமானது. நித்திய பேரின்ப வீட்டிற்கு செல்ல நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் சத்தியம் சத்தியமாக நீங்கள் அவமானப்பட்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆகவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் என்னை பின்பற்றி வர விரும்பினால் உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வாருங்கள் என்கிறார். ஆமென். Amen. ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் அன்றாட வாழ்க்கையில் வரும் அவமானங்களையும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு உங்களுக்கு வரும் சகல அவமானங்களையும் மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொண்டு உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவின் பின்னால் செல்லுங்கள். அப்பொழுது நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு பதிலாக உலகம் பசாசு சரீரத்தை எதிர்த்து வெற்றி கொள்ள வல்லமையையும் நித்திய கிரீடத்தையும் ஆண்டவர் பரிசாக கொடுப்பார். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 40லிருந்து 42 வரை உள்ள வசனங்களை படியுங்க. பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நையப்புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். Praise the Lord. Praise the Lord. தலைமை சங்கத்தார் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை செய்தார்கள். திருத்தூதர்கள் இயேசுவின் பெயரின் பொருட்டு அவமானப்படுத்தப்பட்டதை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியேறினார்கள். திருத்தூதர்கள் தலைமை சங்கத்தாருக்கு பயந்து போதிப்பதை நிறுத்தலங்க. என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசுவுக்கே என்கிற துணிச்சலோடு வீடு வீடாக கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார்கள். இறுதியாக யோவானை தவிர மற்ற எல்லா திருத்தூதர்களும் ஏராளம் பாடுகள் பட்டு அவமானப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்தார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் பட்ட பாடுகளும் அடைந்த அவமானங்களும் சிந்திய திருரத்தமும் ஏராளம் கிறிஸ்தவர்களை உருவாக்கியது. Praise the Lord. Praise the Lord. அவர்கள் பட்ட அவமானத்திற்கு பதிலாக நித்திய கிரீடத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவரே, நாம் வாழ்கின்ற இந்த நாட்கள் மிகவும் கொடிய நாட்களாகவும் நமது விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிற நாட்களாகவும் இருக்கின்றன. பல கள்ள ஊழியர்கள் எழும்பி சத்தியத்தை புரட்டி போடுகின்றார்கள். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி இருங்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி அவர் ஒருவரே. உண்டானது எல்லாம் அவரால் தான் உண்டாக்கப்பட்டது என்கிற சத்தியத்தை விசுவசியுங்க. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறிய பொழுது மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக மனிதனாக பிறந்தார். மனிதனாக பிறந்த இயேசு ஏராளம் பாடுகள் பட்டு அவமானப்பட்டு சிலுவை சுமந்து சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டார். இந்த விசுவாச சத்தியத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Praise the Lord. Praise the Lord. உயிர்த்த இயேசு என்றென்றுமாக நம்மளோடு இருக்கிறார். உலகம் முடியும் வரைக்கும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு வாக்கு மாறாதவர். அவரை நம்புங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்யுங்கள். அவர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கள்ள போதகர்களின் போதனையை நம்பி கண்டதையும் தெய்வம் என்று சொல்லி நீங்கள் வழிபட்டால் அழிவது நிச்சயம். ஒரே ஒரு தெய்வம் உண்டு, ஒரே ஒரு கடவுள் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன். என் வழியாக அல்லாமல் ஒருவனும் பரலோகம் செல்ல முடியாது என்று சொல்கிறார். ஆக பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி இருங்கள். ஹல்லேலூயா. Hallelujah. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. நமக்கு வழியும் வாழ்வும்
ஜீவனுமாக இருப்பவர் யாரு? இயேசு. நம்முடைய கடவுள் யாரு? இயேசு. இயேசு. அவரை விட்டு ஒரு நாளும் பிரியாதீர்கள். அவரோடு கூடவே இருங்கள். நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளலாம். எத்தனை அவமானம் வந்தாலும் சரி, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, துண்டு துண்டாக உங்களை வெட்டி போட்டாலும் சரி, ஒரே ஒரு வாழ்வுங்க. இயேசுவுக்காக மடியுங்க. அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படியுங்க. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அண்மையில் உள்ளது என்பதை சாத்தான் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொண்டான். எஞ்சி இருப்பது சிறிது காலம். இந்த சிறிது காலத்திற்குள் மனுக்குலத்தை வஞ்சிக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு அவன் கடும் சீற்றத்தோடு புறப்பட்டு விட்டான். Praise the Lord. Praise the Lord. ஒரு சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்கள். சாத்தான் தனி நபரை வஞ்சித்து சிறிய அளவுல அழிவை ஏற்படுத்த அவன் விரும்ப மாட்டாங்க. மாபெரும் தலைவர்களை வஞ்சித்து மாபெரும் அழிவை ஏற்படுத்தத்தான் அவன் விரும்புகிறான். அல்லேலூயா. Hallelujah. குடும்ப தலைவர்களையும், ஊர் தலைவர்களையும், நாட்டு தலைவர்களையும், தேச தலைவர்களையும், சபை தலைவர்களையும், திருச்சபையின் தலைவர்களையும் ஆட்கொண்டு குடிப்பதும், போதைப் பொருட்களை உபயோகிப்பதும், ஓரினை சேர்க்கை செய்வதும், சுய இன்பம் செய்வதும், விபச்சார வேசித்தனங்களை செய்வதும், தேவைக்கு திருடுவதும், லஞ்சம் வாங்குவதும், பொது சொத்தையும் பணத்தையும் அபகரிப்பதும் தவறு அல்ல. இது தனி மனிதனின் தேவையும் உரிமையுமாக இருக்கிறது. தனி மனிதனின் உரிமையில் நாம் தலையிடக்கூடாது என்கிற போதனையை அருமையாக கூறுகிறான். இப்படிப்பட்ட போதனை அநேக தலைவர்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. காரணம் என்ன? அவர்கள் எல்லோரும் சாத்தானின் புதல்வர்கள். பிரியமானவர்களே, கவனமா கேளுங்க. பாவம் செய்கிற எல்லோரும் யாராக இருந்தாலும் அவர்கள் சாத்தானுக்கு அடிமை என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. Hallelujah. சாத்தான் தலைவர்களை வஞ்சித்து ஏராளமான அப்பாவி மக்களை கூட்டமாக நரகத்தில் தள்ளி கொண்டிருக்கிறான். ஏராளமான குடும்பங்களை கொத்து கொத்தாக நரகத்தில் தள்ளி கொண்டிருக்கிறான். ஏராளமான சபைகளை நரகத்திலே தள்ளி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இனி காலம் செல்லாது. அவருடைய வருகை அண்மையில் உள்ளது. அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். சோதிக்க வரும் சாத்தானை ஓட ஓட துரத்துவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு நாமத்தை சொல்லி செபியுங்க. பிரியமானவர்களே, வல்லமையோடு துதியுங்க. இறை வார்த்தையை வாசித்து தியானம் பண்ணுங்க. சாத்தான் ஓடி விடுவான். அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. திருப்பாடல் 16:5 வாசியுங்கள். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு நீங்கள் அடைகின்ற அவமானத்திற்கு பதிலாக அவரே உங்களுக்கு உரிமை சொத்தாகவும் நல்ல பங்காகவும் இருக்கிறார். ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. அப்படி என்றால் அவமானப்படுறதுக்கு நீங்க பயப்படலாமா? பயப்படவே கூடாதுங்க. நம்ம அவமானப்படும் பொழுது யார் நமக்கு உரிமை சொத்தா வர்றா? இயேசு கிறிஸ்து. யார் நமக்கு நல்ல பங்காக வர்றா? இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, நம்மை படைத்தவரும் உருவாக்கியவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வது, அஞ்சாதீர்கள், நான் உங்களை மீட்டு கொண்டேன். அல்லேலூயா. Hallelujah. உங்களை பெயர் விட்டு அழைத்திருக்கிறேன், நீங்கள் எனக்கே சொந்தம் என்கிறார். நாம் அவருக்கு சொந்தமாகவும் அவர் நமக்கு சொந்தமாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றும் பொழுதும், அதிமிக வல்லமையோடு ஊழியம் செய்யும் பொழுதும், சாட்சிய வாழ்வு வாழும் பொழுதும், இயேசுவின் நாமத்தை சொல்லி வல்லமையோடு துதிக்கும் பொழுதும், செபிக்கும் பொழுதும், இறை வார்த்தையை வாசித்து தியானம் பண்ணும் பொழுதும், சாத்தான் உங்களை அவமானப்படுத்தும்படியாக
பேய் மனிதர்களை ஏவி விடுவான். பிரியமானவர்களே, பயப்படாதீர்கள். உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கிற, உரிமை சொத்தாக இருக்கிற, நல்ல பங்காக இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் அவமானப்பட்டு போகவே விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தான் உங்களை சோதிக்கும் பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அவருடைய கூடாரத்திலே மறைத்து வைப்பார். கூடாரத்தின் உள்ளே ஒளித்து வைப்பார். உங்களை உயர்ந்த பாறையில், உயர்ந்த குன்றின் மீது பாதுகாப்பாக வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே நீங்கள் அவமானப்பட்டால் அது ஆண்டவருடைய மகிமைக்காக அல்லது உங்கள் விசுவாசம் பரிசோதிக்கப்பட என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, எது எப்படி இருந்தாலும் நீங்கள் படுகிற ஒவ்வொரு அவமானத்திற்காகவும் ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தப்பட விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் நீ விரும்புகிறீர்களா இல்லையா? ஆமா. விரும்புகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்த்தப்பட விரும்பினால் அவமானத்தை அனுபவிக்க ஆயத்தமாகுங்கள். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு நீங்கள் அவமானத்தை தாங்கிக் கொள்ளும் பொழுது நீங்கள் உயர்த்தப்படுகின்றீர்கள். Praise the Lord. Praise the Lord. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படியுங்க. ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்கின்றது, எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நல்ல பங்காக கொண்டு அவரிடத்திலே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. அப்பொழுது இம்மைக்குரிய செல்வங்களையும் மறுமைக்குரிய செல்வங்களையும் நிலை வாழ்வையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகில் அமர்ந்த மரியாள் அவர் பேசியதை கேட்டுக்கொண்டே இருந்தார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் இது அவளிடமிருந்து எடுபடாது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நல்ல பங்காக நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் என்ன செய்யணும் தெரியுமா? இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானம் பண்ணுங்கள். Praise the Lord. Praise the Lord. ஒரு நாளும் சொல்லாதீங்க நான் காலேஜில் படிக்கிறேனாக்கும், நான் என்ஜினியரிங் படிக்கிறேனாக்கும், நான் ஸ்கூலில் படிக்கிறேனாக்கும், எனக்கு எவ்வளவோ ப்ரோக்ராம் இருக்குது, எப்படி என்னால் பைபிள் படிக்க முடியும்? உனக்கு இயேசு வேணுமா? நல்ல பங்கு வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? சாத்தானியுடைய பிடியிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டுமா? என்ன செய்யணும்? வேற வழியே கிடையாது. நல்ல பங்காகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் உரிமை சொத்தாக பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் சத்தியம் சத்தியமாக நீங்கள் பைபிள் படிச்சே ஆக வேண்டும். ஆகவேதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றார் மரியாளை பார்த்து? இயேசு பேசுனதை தான் அந்த அம்மா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அப்படித்தானே? இவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு வழிபாடுகளுக்கெல்லாம் கடந்து போறீங்களா இல்லையா? பிரசங்கியார் அவர் பாட்டுக்கு போதிச்சுக்கிட்டே இருப்பார். இங்கே என்ன நடக்கும்? ஆமென் ஆமென். நடக்குதா நடக்கலையா? ஒரே தூக்கம், எப்போ பார்த்தாலும் தூக்கம். அப்படி எப்படிங்க உங்களுக்கு நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள முடியும்? சாத்தான் தான் அவனுக்குரிய பங்கை கொடுப்பான். அவனுக்குரிய பங்கு எது? அவனுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பங்கு தான். சொல்லுங்க பார்க்கலாம். நரகம். சொல்லுங்க. சாத்தானுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பங்கு நரகம் தான். அதை தவிர வேற எந்த ஆசீர்வாதமா அவன்கிட்ட கிடையவே கிடையாது. அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் அழிவு. ஆகவே இறைவார்த்தை போதிக்கப்படும் பொழுதும் இறைவார்த்தையை வாசிக்கும் பொழுதும் உறங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கிறது நரகம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. சொந்த சகோதரர்களால் 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மாயேலருக்கு விற்கப்பட்ட யோசேப்பு ஆண்டவரையே நம்பியிருந்தார். நல்ல பங்காகிய ஆண்டவரையே நம்பியிருந்த காரணத்தினால் ஆண்டவரும் அவரோடு இருந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோசேப்பு அவமானப்பட்டு போகாதபடி அவரை பாதுகாத்தார். பிரியமானவர்களே, இறுதியிலே எகிப்து நாட்டின் ஆளுநனாக அவன் உயர்த்தப்பட்டான். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து நல்ல பங்காகிய இயேசு கிறிஸ்துவை உரிமை சொத்தாக நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களை எவரும் சோதிக்க முடியாது, யாரும் உங்கள் அருகில் வரவே முடியாது.
யோசேப்போட இருந்த தேவன் உங்களோடு இருந்து யாரும் உங்களை நெருங்கி அவமானப்படுத்தாதபடி அவர் பார்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நல்லா கவனிங்க. உங்கள் மீது இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி உங்கள் பெயரை கெடுத்து நாசப்படுத்தும் பொழுது உங்க உள்ளம் ரொம்ப பதபதைக்கும். நீங்க எப்படிதான் ஜெபத்துல இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் வேதனைப்படுவீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நீதி வழங்கும் பொழுது நீங்கள் பட்ட அவமானம் எல்லாம் பறந்து போய்விடும். உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அத்தனை பேரும் உங்களுக்கு சார்பாக வருவார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்பொழுது நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு பதிலாக முடிவில்லாத மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும். Praise the Lord. Praise the Lord. உதாரணமாக நான் சொல்றேங்க, ஏங்க அந்த போறா பாருங்க, ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். பைபிளை தூக்கிக்கிட்டு ஜெப கூட்டத்துக்கு போறதுக்கு தவற மாட்டா, எல்லாம் நடக்கும். ஆனா அந்த வாய் இருக்குதே, பொல்லாத வாய் அப்படின்னு சொல்றது யாரு? சிஸ்டர். யார் சொல்றது? சிஸ்டர். மற்ற யாராவது சொல்லியிருந்தாலும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. சிஸ்டர் என்ன இப்படி சொல்லிட்டாங்க, 4 பேருக்கு முன்னால சொல்லிட்டாங்க, 4 பேருக்கு முன்னால சொல்லிட்டாங்க. என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், என் சொந்தக்காரருக்கு தெரிஞ்சா என்ன, என் பேரு போச்சே, என் ஊரு போச்சே, என் வீடு போச்சே என்று சொல்லி பதறுவீங்க. அப்படித்தானே சொல்லி பார்ப்பீங்க. ஏசப்பா என்னோட இருக்கிறாரு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எந்த அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, பரவாயில்ல, பரவாயில்ல. ஐயோ அந்த சிஸ்டர் அப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ அந்த சிஸ்டர் அப்படி, பகிர்னு தீப்பத்தி எறிகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நீதி வழங்கும் பொழுது, நீங்கள் நிரபராதி என்று நிரூபிக்கும் பொழுது, நீங்கள் அவருக்கு மாத்திரம் சொந்தம் என்று நிரூபிக்கப்படும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளும். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, திருப்பாடல் 34:5 வாசிங்க. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவரையே நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் அவமானத்திற்கு உள்ளாக மாட்டீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஏராளம் துன்பங்களும் துயரங்களும் அவமானங்களும் அவமதிப்புகளும் அடுக்கடுக்காக வரலாம். இதையெல்லாம் கண்டு பயந்து விடுதலைக்காகவும் ஆறுதலுக்காகவும் அங்கும் இங்கும் ஓடாதீர்கள். நான் கைவிடப்பட்டு போனேனே என்று சொல்லி கதறி கூவாதீர்கள். யாரை நோக்கி பார்க்கிறோம்? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள், உங்கள் முகம் மிளிரும். பிரியமானவர்களே, நீங்க 10 பேர்ட்ட போய் சொல்லிட்டு வர்றீங்க, ஐயோ எனக்கு இந்த துன்பம், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், இது நஷ்டமா போச்சு, அது நஷ்டமா போச்சு, எல்லாரும் என்னை தூட்டுறாங்க, என் வீட்டுக்காரர் என்னை வீட்டு விட்டே போன்னு சொல்றாங்க. 10 பேர்ட்ட போய் சொல்லிட்டு வர்றீங்க. 10 பேர்ல எத்தனை பேர் உங்களை ஆறுதல் படுத்துவாங்க? ஒருத்தர் கூட ஆறுதல் படுத்த மாட்டாங்க. இந்த 10 பேர் என்ன செய்வாங்க? இன்னும் 10-100 பேருக்கிட்ட போய், அவ இல்ல இப்படி ஆக்கும், அந்த மாமியார் கொடுமைப்படுத்துதாக்கும், வீட்டுக்காரன் கொடுமைப்படுத்துறானாக்கும், ஐயையோ சீச்சி சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படித்தானே? ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை அவமானம் வந்தாலும் என்னை நோக்கி பார், நீ பிரகாசம் அடைவாய். Praise the Lord. Praise the Lord. நீங்க படுற அவமானத்திற்கு பதிலாக ஆண்டவர் என்ன கொடுக்கணும்னு விரும்புறாரு? ஆசீர்வாதம். அவர் உங்களை பிரகாசிக்க செய்வார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, சாத்தானால் சோதிக்கப்பட்ட யோபு ஒரே நாளில் அவருடைய 10 பிள்ளைகளையும் இழந்தார், பணியாளர்களை இழந்தார், கால்நடைகளை இழந்தார். பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 20-22 வரை உள்ள வசனங்களை படி. யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மழித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பையினின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, எல்லாம் ஆண்டவர் கொடுத்த தானம் என்பதை யோபு திட்டமும் தெளிவுமாக அறிந்திருந்தார். ஆகவேதான் ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய பெயர் போற்ற பெறுக என்றார். பிரியமானவர்களே, யோபு தன் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் எரி புண்களால் மிகவும் வேதனைப்பட்டார்.
அவருடைய மனைவி அவரிடம் கடந்து வந்து, ஐயா, இன்னுமா உமது மாசின்மையில் நீ நிலைத்திருக்கிறீர்? கடவுளை பழித்து விட்டு செத்து போவதுதானே என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இவை எல்லாவற்றிலும் யோபு தன் வாயால் பாவம் செய்யவே இல்லை, கடவுளை தூற்றவும் இல்லை. பிரியமானவர்களே, பொறுமையா இருந்தாரு. பொறுமையா இருந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து கொண்டே இருந்தார். அவருக்கு தீமை செய்த எல்லோரையும், அவரை இழிவாக பேசிய அத்தனை பேரையும் அவர் மன்னித்து அவர்களுக்காக ஜெபித்தார். ஆண்டவர் இந்த யோபு பட்ட சகல அவமானங்களுக்கும் பதிலாக அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, கவனமா கேளுங்க. உங்க உடலும் உள்ளமும் ஆத்மாவும் சிந்தனையும் சொல்லும் செயலும் ஆண்டவர் கொடுத்த தானம். இன்றைக்கு சொந்தம் கொண்டாடுகிறீங்களே, என் கணவன், என் புள்ள, என் மனைவி, என்னுடைய சொந்தக்காரங்க, என் குடும்ப நபர்கள், என் நண்பர்கள் என்று சொந்தம் கொண்டாடுகின்றீர்களே, இவர்கள் எல்லோரும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தானம். பிரியமானவர்களே, நீங்கள் பெற்றிருக்கின்ற படிப்பு, பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகள் எல்லாமே ஆண்டவர் கொடுத்த தானம். உங்களிடம் இருக்கும் அசையும் சொத்து, அசையாத சொத்து எல்லாமே அவர் கொடுத்திருக்கிற தானம். அப்படி இருக்க இயற்கையின் சீற்றங்களினாலோ, தீவிரவாத வெறி செயல்களினாலோ, விபத்தினாலோ, நோய் நொடியினாலோ இவை எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றால் என்ன சொல்வீர்கள்? என்ன சொல்வீர்கள்? ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய பெயர் போற்ற பெறுக என்று சொல்வீர்களா? அல்லது கத்தி கதறி கூவி ஒரு ஆண்டவரா ஊன்னு சொல்லி ஊரையே கூட்டுவீங்களா? என்ன செய்வீங்க? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இப்ப சொல்லிட்டு வந்த எல்லாமே ஆண்டவர் கொடுத்த தானம், எதுவுமே உங்களுடையது இல்லை. அப்படி இருந்து அதை நீங்க இழக்கும் பொழுது யோபுவை போல ஆண்டவரை போற்றி புகழ்வீர்களா? அல்லது உங்க சுயத்திலிருந்து ஆண்டவரை சபிப்பீர்களா? அலசி பாருங்க. பிரியமானவர்களே, இவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் இவனுடைய வீடு தரைமட்டமாக்கப்பட்டது என்று பலரும் உங்களை தூற்றும் பொழுதும், இழிவாக பேசும் பொழுதும், உங்களை உற்ற நண்பர்கள் உங்களை விட்டு கடந்து செல்லும் பொழுதும் ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய பெயர் போற்ற பெறுக என்று உங்களால் சொல்ல முடியுமா? சொல்வீர்களா? நீங்கள் ஊழியக்காரங்க தாங்க, ஊழியத்துல இருக்கிறீங்க, எல்லாத்தையும் வேணான்னு விட்டுட்டு வந்தீங்க, அங்கே ஒருத்தன் தூட்டுறான் உங்களை பார்த்து, இவன் இப்படி போனதுனாலதான் அவன் குடும்பம் நாசமா போச்சுன்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அப்படி உங்களால் சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, ஒண்ணுமில்லாம இந்த பூமிக்கு நம்ம எல்லோரும் வந்தோம், அப்படித்தானே? ஒண்ணுமில்லாம திரும்பி போக போறோம். யாராவது ஒரு 1/4 கிலோ நகையை இடுப்புல கட்டிக்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? பரலோகத்துல போய் பணக்காரலாம் இருக்கலாம்ட்டு ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாது. ஒரு துளி மணலை கூட எடுத்துட்டு போக முடியாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொண்டு, அப்பா இன்னைக்கு நான் சாப்பிட்டனா நன்றி அப்பா, இன்னைக்கு நான் எழுந்தனா நன்றி அப்பா, இன்றைக்கு நான் ஜெபிச்சனா நன்றி அப்பா, இன்றைக்கு என் கணவனை கொடுத்திருக்கிறீரா நன்றி அப்பா, என் மனைவியை கொடுத்திருக்கிறீரா நன்றி அப்பா, என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களா நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி எல்லா நேரமும் ஆண்டவர் செய்த சகல நன்மைகளை நினைத்து நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். அப்பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் அவமானப்பட்டு போகவே மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் பட்ட அவமானத்திற்கு பதிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு ஒப்பற்ற செல்வமாகவும் உரிமை சொத்தாகவும் நல்ல பங்காகவும் ஆசீர்வாதமாகவும் ஆசியாகவும் இருப்பார். ஆமென். Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையை மிகுந்த மகிழ்ச்சியோடு சுமந்து கொண்டது போல எங்கள் அன்றாட வாழ்க்கையில் வரும் எல்லா அவமானங்களையும்
மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொண்டு உம் பின்னால் வருவதற்கான கிருபையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா அவமானங்களையும் மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொண்டு ஏராளம் ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தேவாதி தேவனே, எல்லா நாளும் உம்மோடு இணைந்திருக்கவும் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கவும் எங்களுக்கு வல்லமையை தர வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. தேவாதி தேவனே, எங்கள் உற்ற நண்பர்கள் எங்களை அவமானப்படுத்தினாலும், பெற்றோரும் உற்றார் உறவினர்களும் எங்களை அவமானப்படுத்தினாலும் அதை ஒரு பொருட்டாக நினைக்காமல் உம்மை நல்ல பங்காக தெரிந்து கொள்வதையே பாக்கியமாக கருதி எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உம்மை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தை நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. Praise the Lord. Praise the Lord.